இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஷார்ட் ரீடிங்காக தான் வந்திருக்கேன். ஓகே, எனக்கு சேனலான மெசேஜ் என்னன்னா, ஒரு கொஸ்டின் தான் நான் உங்களை கேட்க போகிறேன். கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ரீடிங் தான். நீங்கள் வந்து மிராக்கிள்ஸ் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸில் பிலீவ் பண்ணுறீங்களா இல்லையா? சரியா? அந்த மாதிரி நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யார் யார் பிலீவ் பண்ணுறீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற விஷயங்களை நீங்கள் நம்புறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிராக்கிள்ஸ் நம்புறீங்களா? மேஜிக் உண்மையாகவே இருக்குன்றத நம்புறீங்களா? சரியா? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, சில பேர் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமலேயே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, எதுவும் சொல்கிறாங்க, நம்ம சில விஷயங்களை பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கிடைச்சா சரி, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி சில பேர் இருக்கீங்க. உண்மையாகவே அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு யார் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நம்புறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, ஆனா நீங்களே அந்த கதவை அடைச்சி வைக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த கதவை வந்து நீங்களே அடைச்சி வச்சிருங்க. அடைச்சி வச்சிட்டீங்கன்னா ஒரு டவுட்னால, எப்படி அடைக்கீங்கன்னா ஒரு டவுட் வர்றதுனால, நடக்குமா நடக்காதா, எப்போ வரும், இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா, இல்லை எத்தனை நாளில் வரும், இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா, நம்பலாமா, அந்த மாதிரி. சில பேர் கடவுளே டவுட் பண்ணுறீங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியும் சில பர்சன்ஸ் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க சில விஷயங்கள், ஜாபாக இருக்கட்டும், மணி விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய ஒரு குட் லக், குட் ஃபார்ச்சூன், சில விஷயங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பொறுமை இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இன்னைக்கு பண்ணோம்னா உடனே எனக்கு நைட்டுக்குள்ளே கிடைச்சிரும், கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிரும், நாளைக்கு கிடைக்கும், 2 நாள் கிடைக்கும், 3 நாள் கிடைக்கும்லாம் கிடையாது. மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா முழுசாக நம்பணும். அந்த விஷயங்கள் நம்பினா மட்டும்தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கேட்ட மாதிரி கிடைக்கும். அது டைமிங்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு, எந்த ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நார்மலாக உட்காந்து கடவுள்கிட்ட கேட்டால் கூட கிடச்சி. சில நேரத்தில் சில பேர் கோவம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கும், மனசு வலிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் கூட ஏதோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அப்போ யோசிப்பீங்க, அந்த டைம் அந்த ஒரு வழியில், அந்த ஒரு கஷ்டத்தில் நான் யோசித்தேன், இந்த மாதிரி எனக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உண்மையாகவே நடந்துருச்சுட்டு. அதனால் எந்த ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி வேணாலும் உட்காந்து பண்ணுங்க. நீங்கள் படுத்துக்கிட்டு பண்ணுங்க, நடந்துக்கிட்டு பண்ணுங்க, இல்லை எங்கேயாவது ஒரு பீச்சில் உட்காருங்க, எங்கே உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்குதோ, எங்கே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, நீங்கள் மாடியில் உட்காருங்களோ, பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்களோ, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் நம்பி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம போகாது. சரியா? ஏன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ, நான் ஃபர்ஸ்ட் கார்டு எடுக்கும்போது இந்த கார்டு வந்துச்சு. அதனால தான் இவ்வளோ ஒரு லெக்சர் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த விஷயம் நான் பேசலாமா இல்லையான்னு சொல்ல கார்டு நான் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் விழுந்த கார்டு மெஜிஷியன் கார்டு. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒரு என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம சில பேருக்கு அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. சில பேர் ஏன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க லைஃப்பில். ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது, ரொம்ப சின்ன விஷயமும் கிடையாது. நீங்கள் டெய்லி ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக நீங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு மணியை மட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த மணி வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த விஷயம் கிடைச்சதுன்ற மாதிரி. அதனால இன்கேஸ் நீங்கள் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட் கேட்டு பாருங்கள். இந்த அமௌண்ட் வந்துட்டு எனக்கு வேணும், இந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த அமௌண்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். அதை வந்துட்டு ஃபீல் பண்ணுங்க, அந்த விஷயங்களை ஃபீல் பண்ணுங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு அதை விஷுவல் பண்ணுங்க. அந்த பணம் எவ்வளோ நீங்கள் ஃபீல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை விஷுவல் பண்ணுங்க, கேளுங்க. கண்டிப்பாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது உங்களுடைய ஒரு மேஜிக்கலாக
ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சீசன். அந்த சீசன் தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு டவுட்னாலேயோ கன்ஃபியூஷன்னாலேயோ பயத்தினாலேயோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயோ இந்த விஷயங்களை வந்து தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா நடக்கும். சில பேர் ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியிருப்பீங்க, வருஷங்கள் முன்னாடி பண்ணியிருப்பீங்க மேனிஃபெஸ்டேஷன். அது இன்னும் நடக்கலையேன்ற ஒரு ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய டைம் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க. கண்டிப்பா வரும். சில நீங்க பண்ண விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயங்கள் நீங்க பண்ணீங்க, இது உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி. சரி, சில பேர் வந்துட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்களா இருக்காது, ஆனா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த விஷயங்கள் கிடைக்காது. ஒரு நியாயம் வேணும் எல்லாத்துலயுமே இல்லையா? நியாயமான விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நியாயமே இல்லாத சில விஷயங்களை நீங்க வந்துட்டு யூனிவர்சிட்டி கேட்டீங்கன்னா அது கிடைக்காது. அது உங்களுக்கே புரியும். இந்த விஷயம் வந்துட்டு நான் நியாயமா கேட்கல சில விஷயங்கள் அப்படின்றது. அதனால எது கேட்டாலும் ஒரு நியாயத்தோட ஒரு நம்பிக்கையோட கேட்டீங்கன்னா நீங்க கேட்கிற விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சரியா? உங்களுக்கு எதனா ஒரு கைடன்ஸ் வேற கிடைக்குதான்னு பார்ப்போம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. இல்ல நீங்க ஏதாவது ஒரு கோடர்ஸ் அவங்க கிட்ட அவங்கள யோசிச்சுக்கோங்க. யார்கிட்ட இருந்தா உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கணும்னா ஏதாவது கைடன்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கான கைடன்ஸ் நீங்க என்ன டோர் ஓபன் பண்ணாம அடைச்சு வச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த கொஞ்சம் ஓப்பன் மைண்டா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வெளியில வாங்கும். நீங்க வந்து எல்லா சைடுமே நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் வரதுக்கான வழியே இல்லாத மாதிரி நீங்க அடைச்சு வச்சுட்டுங்க. சில விஷயங்கள் நீங்க சில விஷயங்கள் வந்துட்டு நீங்களா வந்துட்டு ஸ்டாப் பண்றீங்க. சில விஷயங்கள் வரவிடாம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் புது விஷயங்கள் உங்க லைஃப்ல வரணும்னா நீங்க அதுக்கான வழி விடணும். நீங்க உங்க தேவையில்லாத கன்ஃபியூஷன்னால இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடக்குமா நடக்காதான்லாம் யோசிக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டு அந்த விஷயங்களை அடைச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. வழி விடாம நடுவுல குறுக்குல நிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? கண்டிப்பா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். இது இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா பினான்சியலி கண்டிப்பா வரப்போகுது. அது மெல்லமா உங்க சைடு வந்துகிட்டு தான் இருக்கு. பினான்ஸ் அந்த விஷயங்கள் நீங்க நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதிகமா பினான்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து உங்களுடைய லைஃப் சேஞ்ச் அதுக்கான ஒரு பர்சனல் லைஃப் சேஞ்சுக்காக சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கோடர்ஸ் அவங்களுடைய கைடன்ஸ் என்னன்னா ஸ்லோவா போனாலும் பொறுமையா சில விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது என்று சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்காக நீங்களும் ஒத்துழைக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் அவங்க உங்களுக்கு சயின்ஸ் கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் நீங்க அதை விட்டு விலகணும். சில விஷயங்கள் நீங்க முன்னேறணும். சில விஷயங்கள் நீங்க கையில எடுக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு உங்களுடைய ஒரு தானா யாருடைய ஒரு உதவியும் இல்லாம யாருடைய ஒரு சப்போர்ட் எதுவுமே இல்லாம நீங்க தானா இண்டிவிஜுவலா சில விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் டிசிஷன்ஸ் வந்து நீங்க கையில எடுக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்களோட கைடன்ஸ் அதுதான். கண்டிப்பா இதுதான் உங்களுடைய ஒரு சக்சஸ்ஃபுல்ன்றது ஒரு மணி விஷயத்துல இருக்கட்டும், ஒரு பர்சனல் விஷயத்துல இருக்கட்டும். இதுதான் உங்களை வந்து தடை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களா தான் அந்த கதவை மூடிக்கிறீங்க. பயந்து போறீங்க, பயந்து டக்குன்னு டேர்ன் ஆயிட்டு வந்துடுறீங்க. போறீங்க, பயந்து டேர்ன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க. ரொம்ப நீங்க ப்ரொடெக்டடா தான் இருக்கீங்க. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது உங்களுடைய வந்துட்டு ஒரு உங்களுடைய மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கான டைம், அதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ், ஸ்ட்ரென்த் எல்லாமே நீங்க எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கான டைம். யூனிவர்ஸ் உங்களுடைய கோடர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயங்களுக்கான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணுன்ற மாதிரி தான் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குது. இந்த அக்டோபர் வரப்போகிற அக்டோபர் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஒரு லக்கியான ஒரு விஷயமா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இன்கேஸ் சில பேருக்கு வந்துட்டு கிடைக்கிற விஷயம் நீங்கள் பண்ண விஷயங்களுக்கான ஒரு வழியாவது கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு அந்த விஷயத்துக்காக நீங்கள் போகக்கூடிய அந்த வழியாவது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் இருக்குன்ற மாதிரி. இது சில பேருக்கு. சரியா? எல்லாமே பர்ஃபெக்ட் எல்லாமே இருக்கு. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஒரு ஷார்ட் ரீடிங். கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் வெயிட் பண்ண அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக கிடைக்குது. இன்னொரு விஷயம், கற்பூரம் இருக்கு இல்லையா, கேம்ஃபர் கற்பூரம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அடிக்கடி கொஞ்சம் டெய்லி சில பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல விஷயம். இன்கேஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏதோ எனர்ஜி வந்து உங்களை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி மணி விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கு, சில விஷயங்கள் நீங்கள் பிளாக் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள உங்கள் எனர்ஜி பிளாக் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கற்பூரம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஏற்றுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சம்டைம்ஸ் நீங்களும் வந்து இந்த கற்பூரம் மாதிரி வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்குற சயின்ஸ் வந்து அப்படியே அப்படின்னு பிடிச்சிக்கோங்க. ஒரு சைன் கொடுக்குறாங்கன்னா டவுட்டே இருக்கக்கூடாது. உங்க டிக்ஷனரியில டவுட் இருந்த விஷயமே இருக்கக்கூடாது. யூனிவர்ஸ் ஒரு சைன் கொடுக்குறாங்கன்னா அப்படியே கற்பூரம் மாதிரி அப்படியே பத்திக்கணும், அப்படியே பிடிச்சிக்கணும். சரியா? அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து அந்த சயின்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான அந்த டெஸ்டினேஷன் கண்டிப்பா நீங்க மணி விஷயமா இருக்கட்டும் என்ன விஷயமா இருக்கட்டும் அதுக்கான ஒரு வே என்னன்றது உங்களுக்கு இன்னும் கிளியரா உங்களுக்கு தெரியும், புரிய வரும். நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இன்கேஸ் உங்ககிட்ட இருக்கு, உங்க வீட்டுல இருக்குன்னா அந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த கற்பூரம் ஏத்துறதுனால உங்களுக்கு ஒரு அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நீங்க வந்துட்டு கிளியரா சில விஷயங்கள் பாக்குறதுக்காகவும் அந்த விஷயங்கள் நீங்க அக்செப்ட் பண்றதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு கம்ப்ளீஷன் வருது உங்க லைஃப்ல, ஒரு கம்ப்ளீஷன், ஒரு புதுசா நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விஷயம் கம்ப்ளீஷன் முடியுது, ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, த்ரோட் மேபி சில பேர் வந்து உங்களுடைய த்ரோட் சக்ரா கொஞ்சம் கவனிங்க. த்ரோட் சக்ரா, சாக்கல் சக்ரா, கிரவுன் சக்ரா, இந்த 3 சக்ராஸ் கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இல்லை நல்லாவே கிளென்ஸ் பண்ணுங்க, கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கற்பூரம்ன்றது ஏற்றுங்க, நெகட்டிவிட்டி தூரம் தள்ளுங்க. ஓகே, டேக் கேர், God bless.